ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ராய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கிரன்ச்சிரோலில் இருக்கிற அண்டர்ரேட்டடான தமிழ் டப்ட் அனிமேஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோலுமே தமிழ் டப்பில் அண்டர்ரேட்டடான அனிமேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் என்னென்னா ஃபேமஸான அனிமேஸ், உங்களுக்கு தெரிஞ்ச அனிமேஸும் வரலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ் டப்பில் அண்டர்ரேட்டடாக இருக்குது. நிறைய பேர் இது தமிழ் டப்பில் வந்திருக்குன்னு தெரியாமல் இருக்குன்றனால தான் இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அனிமே என்னன்னா விண்ட் பிரேக்கர் அப்படின்ற ஒரு அனிமே தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான அனிமையும் கூட. இதில் வந்து டோட்டலாக ஜாப்பனீஸில் வந்து 2 சீசன் வந்திருக்கு. பட் தமிழ் டப்பில் கிரன்ச்சிரோலில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த அனிமே வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய, ஒரு ஹை ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு கதை. பட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அனிமேஷன் வைஸுமே ரொம்ப இப்போ நியூ ஜெனில் வர அனிமேஷன்ஸ் மாதிரி ஃபைட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பிஜிஎம்ஸ் மியூசிக் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்கூலில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஆனால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கடாக இருக்கணும் அப்படின்னா விண்ட் பிரேக்கர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. சீசன் 1 ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ். இந்த அனிமே வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தமிழ் டப்பில் வந்தது. ஏன்னா கிரன்ச்சிரோல் அவ்வளோவா வந்து ஆடுமே ப்ரொமோட்டுமே பண்ணலை. பட் இந்த அனிமே வந்து அந்த ஃபுல் சீசனுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஒன்லைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ராஜாவுக்கு பிறக்கிறான், உலகத்திலே ஸ்ட்ராங்கான ராஜா. பட் அவனுக்கு வந்து காது கேட்காம ஒரு சில ஃபிசிக்கல் எபிலிட்டிஸோடு பிறக்கிறான். ஸோ அவன் வந்து என்னென்ன பண்ணுறான், அவனை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, இவன்லாம் ஒரு ராஜாவாக போகிறானா அப்படின்னு. ஸோ அவனை எல்லோரும் வந்து ஒதுக்குவாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு நாள் வந்து ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் இவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான், அவனோட அந்த சின்ன பையன் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகுறான் அப்படின்ற மாதிரி தான் கதை இருக்கும். நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும். நிறைய வந்து ஹியூமராக ட்ரை பண்ணியிருப்பாங்க. காமெடியும் எமோஷ்னலும் கலந்த மாதிரி ஒரு நல்ல அனிமே. அனிமேஷன் வந்து இப்போ நியூஜன் அனிமே மாதிரி ரொம்ப டாப் குவாலிட்டியாலாம் இருக்காது. கதைக்கு ஏற்றாப்புல ஒரு கொஞ்சம் பழைய அனிமேஷன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும் ரொம்பவே. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான அனிமே. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து டெத் மவுண்ட் டெத் பிளே அப்படின்ற அனிமே. இந்த அனிமே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆனால் எப்போ தமிழ் டப்பில் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த அனிமே வந்து உண்மையிலே ஒரு அண்டர்ரேட்டட். தமிழ் டப்பில் மட்டும் அண்டர்ரேட்டட் கிடையாது, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே ஒரு அண்டர்ரேட்டடான அனிமே தான். ஏன்னா ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு பக்காவாக, அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. பட் அவ்வளோவா நிறைய பேருக்கு இது வெளியே தெரியலை, ஏன்னு எனக்கு புரியல. பட் வந்து இதோட ஒன்லைன் நான் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ரிவர்ஸ் இசக்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இசக்கை அனிமேனா இப்போ எப்படி ஒரு நார்மல் வேர்ல்டில் செத்து போனதுக்கப்புறம் வேறு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கல் வேர்ல்டில் வந்து ரீஇன்கார்னேட்டட் ஆவாங்க. இது அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியனாக இருக்கிற ஒருத்தன் வந்து செத்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் வேர்ல்டில் டோக்கியோவில் இருக்கிற ஒரு பையன் உடம்புக்குள்ளே வருவான். ஐ மீன் அவனும் அந்த பையனும் செத்துருப்பான். அப்போ அந்த உடம்புக்குள்ளே வந்து இவன் அந்த பையன் உடம்பை ஆக்குப்பை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுறான், அந்த மெஜிஷியன்ஸுக்கு அந்த மேஜிக் பவர் எல்லாமே இருக்கும். இந்த பையன் உடம்புல இருப்பான். ஸோ இந்த உலகத்தில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் கதையாகவே இருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் கொண்ட அனிமேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சீசன் ஃபுல்லாகவே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷங்க்ரீலா ஃப்ரண்டியர். இது வந்து இப்போ தான் அந்த சீசன் 1 and 2 வந்து ரீசெண்டாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனிமே. அனிமேஷன் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கதையுமே இதுக்கு வந்து எந்த பஞ்சமுமே கிடையாது, ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்வோர்ட் ஆர்ட் ஆன்லைன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த அனிமே 100% உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இசைக்கை அனிமே மாதிரியும் இல்லாமல், ஒரு நார்மல் அனிமே மாதிரியும் இல்லாமல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொண்டு போயிருப்பாங்க. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒன்லைன் வந்து யாரும் கேம் வேர்ல்டுக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டாங்க, இல்லை இந்த கேம் கேரக்டருக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு விஆர் கேம் புதுசாக ரிலீஸ் ஆகுது, அந்த கேமை விளாடக்கூடிய பிளேயர் தான் நம்ம ஹீரோ. அதுக்கடுத்து அந்த கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிக்கிறான், அந்த கேமில் இருக்க ஒரு அப்டக்கிள்ஸாக எப்படி முடிச்சுட்டு வரான்றது தான் ஸ்டோரியாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வந்து சீசன் 2ல் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த கேம் கம்பெனிக்கே டஃப் கொடுப்பான், பிரச்சனை கொடுப்பான். இவன் வந்து நல்லா கேம் விளாடுறதுனால ஒரே காரணத்தினால அந்த கேம் கம்பெனி வந்து டென்ஷன் ஆகி அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த கேமும் கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், எமோஷ்னலாகவும் இருக்கும்.
எமோஷ்னல் கன்வே பண்ணியிருப்பாங்க, காமெடி கன்வே பண்ணியிருப்பாங்க. பேசிக்கலி அந்த கேம் வேர்ல்டு நீங்கள் ஒரு கேம் விளாடும்போது எப்படி இருக்குமோ, அந்த அனிமேவுமே அந்த வேர்ல்டுமே அப்படி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அனிமேஷன் அண்ட் மியூசிக் எதுலேயுமே குறை கிடையாது. எல்லாமே பெர்ஃபெக்ட் 100%. ஸோ இதை நான் ஏன் அண்டர்ரேட்டட் அனிமே லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா, தமிழ் டப்பில் இது வந்திருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதுக்காக தான் இந்த அனிமேவை நான் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை பை எர்த். இந்த அனிமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் நான் வந்து கம்பேர் பண்ணல, சொல்கிறேன் சும்மா. ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். அதாவது என்னென்னா, உலகம் வந்து மனுஷங்க வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத மாதிரி ஒரு உலகமாக மாறிடும். ஸோ வந்து அவங்க புது ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கணும். அதனால ஒரு ஸ்பேஸ்ஷிப், அதாவது என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே வாழ்கிற மாதிரி அவங்க அந்த என்ன சொல்கிறது, விவசாயம்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ்ஷிப்புங்க. டோட்டலாக அதில் என்னனாலும் பண்ணிக்கலாம். பட் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க இன்னொரு எர்த்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அந்த இன்னொரு எர்த்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் படுறாங்க, என்னென்ன கஷ்டம் வருது, அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வாழ்கிற மக்களுக்குள்ள ஒரு சர்வைவல் பேஸ்டான ஒரு அனிமே தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக ஒரு எமோஷ்னலாகவும் இல்லாமல் ஃபுல் ஒரு ஹியூமர் அண்ட் காமெடி பேஸ்டில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. எமோஷன்ஸுமே அங்கங்கே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல்லாகவே ஒரு எமோஷன்ஸ் ஒரு டார்க்காக இல்லாமல் காமெடியும் கலந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பிளானட்ஸுக்கெலாம் போவாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன் வைஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமேவுமே கிரன்ச்சி ரோலில் எல்லா எபிசோடுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமேவை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. 6ஆவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா, மெட்டாலிக் ராக் அப்படின்ற அனிமே தான். இது வந்து ஃபுல்லாகவே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சீசன் தான் இருக்குது. ஒரு சீசனுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது கிரன்ச்சி ரோல் தானே எல்லாமே பண்ணுது. ஸோ குவாலிட்டியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மெட்டாலிக் ராக் வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக்டான அனிமே. ஆக்ஷன் பேக்டுன்றதை விட ஒரு எமோஷ்னலான கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் இது வந்து ஒரு ஃபீமேல் லீடில் இருக்கிற ஒரு அனிமே தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்ன, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீ டைம் எனக்கு வந்து ஒரு ஆக்ஷனாகவும் பார்க்கணும், ஃபன்னாகவும் இருக்கணும், அதே டைம் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அனிமே பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு சீசன் தான் இருக்குது, கம்மி எபிசோட்ஸ் தான் இருக்குது, எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால நான் சொல்கிறேன், இந்த அனிமேவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு இந்த அனிமே பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புரியாது, ஸ்டோரி வந்து கொஞ்சம் எங்கெங்கேயோ போகும் ஃப்யூச்சரில் நடக்கிறனால. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, பொறுமையாக ஃப்ரீ மைண்டடில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும் இந்த அனிமே. அதனால தான் நான் சொல்ல வரேன். அண்டு இந்த லிஸ்ட்டில் வந்து ஹானரபிள் மென்ஷன் ஒன்று இருக்குது. ஐ மீன் நருட்டோ தான். நருட்டோவை ஏன்டா அண்டர்ரேட்டட் அனிமேல போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கிரன்ச்சி ரோலில் இப்போ தான் தமிழ் டப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கிளாசிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் இதை ஆட் பண்ணேன். அண்டர்ரேட்டட் லிஸ்ட்லலாம் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து நருட்டோ வந்து சோனியை சேனலில் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய அனிமே ஃபேன்ஸ் வந்து ஐ மீன் நிறைய புது புது ஆளுங்களாம் ஓ அனிமேன்னு ஒன்று இருக்குது போல், இதுதான் அனிமேவா, கார்ட்டூன் கிடையாதா அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு நிறைய பேர் அனிமேக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிரன்ச்சி ரோலே அனிமேக்கு வந்து தமிழில் நிறைய ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனிமே தமிழ் டப் பண்ணி விட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நருட்டோ வந்து அண்டர்ரேட்டட்னு சொல்கிற ஒரு நியாயமே கிடையாது. நான் எதுக்கு இந்த லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணேன்னா, கிரன்ச்சி ரோலில் இப்போ தான் ரீசெண்டாக கிளாசிக் வந்து தமிழ் டப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஷிப்புடன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், ஐ மீன் கிரன்ச்சி ரோலில் வந்துடும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், ஷிப்புடனும் வரும். அதனால தான் நான் சொன்னேன், இதை வந்து தனியாக ஒரு வீடியோ போட முடியாதுல்ல, அதனால தான் நான் இது கூடயே ஒரு ஆட் பண்ணி ஒரு ஆனரபிள் மென்ஷனாக போட்டுட்டேன். ஐ மீன் கிரன்ச்சி ரோலில் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்கப்பா, அதை தான்ப்பா நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் எத்தனை பேருக்கு நருட்டோ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.